முக்கிய செய்திகள். அதானி விவகாரத்தில் பாஜக தெரிவித்த குற்றச்சாட்டுக்கு அமெரிக்கா மறுப்பு. பத்திரிகைகளின் கருத்து சார்ந்த முடிவுகளில் தலையிட முடியாது என விளக்கம். இடபிள்யூஎஸ் பொருளாதார இடஒதுக்கீட்டை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது தவறு. அரசியல் சாசனம் கூறிய கருத்துக்கு எதிரானது என முன்னாள் நீதிபதி நாரிமன் விமர்சனம். மழை வெள்ள நிவாரணத்துக்கு தமிழ்நாட்டுக்கு கூடுதல் நிதி வழங்க வேண்டும். ஆய்வு செய்ய வந்த மத்திய குழுவிடம் விவசாயிகள் வலியுறுத்தல். வணக்கம். இந்தியாவுக்கும் பிரதமர் திரு மோடி அரசுக்கும் எதிராக சதி செய்பவர்களுக்கு நிதியுதவி அளிப்பதாக பாஜக கூறிய குற்றச்சாட்டை அமெரிக்கா மறுத்துள்ளது. 2020-24 காலகட்டத்தில் அதிக விலைக்கு சூரிய மின்சக்தியை வாங்கும் வகையில் விநியோக ஒப்பந்தங்களை செய்து கொள்வதற்காக தமிழ்நாடு, ஆந்திரா, ஜம்மு காஷ்மீர், சத்தீஸ்கர், ஒடிசா மாநிலங்களில் அரசு அதிகாரிகளுக்கு அதானி குழுமம் ரூபாய் 2100 கோடி லஞ்சம் கொடுத்ததாகவும் அதை மறைத்து அமெரிக்க நிறுவனங்களிடம் முதலீடு பெற்றதாகவும் அதானி குழுமம் மீது நியூயார்க்கில் உள்ள புரூக்ளின் பெடரல் நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக அக்குழுமத்தின் தலைவர் கௌதம் அதானிக்கு எதிராக பிடி வாரண்ட் பிறப்பித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த விவகாரம் பெரும் புயலை கிளப்பியுள்ள நிலையில் நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன. இந்த சூழ்நிலையில் இந்தியாவின் நற்பெயரை கெடுக்கவும் பிரதமர் திரு மோடியையும் அதானியையும் குறிவைத்து அமெரிக்கா OCCRP ஊடகம் மற்றும் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தியுடன் கூட்டு சேர்ந்துள்ளதாக பாஜக தனது எக்ஸ் தளத்தில் குற்றம் சாட்டியிருந்தது. இதற்கான 50% நிதி அமெரிக்க வெளியுறவு துறையில் இருந்து செல்வதாகவும் அக்கட்சி புகார் தெரிவித்தது. இதே கருத்தை நாடாளுமன்றத்தில் பாஜக உறுப்பினர்களும் தெரிவித்தனர். இந்நிலையில் இந்தியாவை ஆளும் கட்சியான பாஜகவின் குற்றச்சாட்டுகள் தங்களை ஏமாற்றமடைய செய்துள்ளதாக டெல்லியில் உள்ள அமெரிக்க தூதரக செய்தி தொடர்பாளர் கூறியுள்ளார். பத்திரிகையாளர்களுக்கான தொழில்முறை மேம்பாடு மற்றும் திறன் வளர்ப்பு பயிற்சியை ஆதரிக்கும் வகையிலேயே அமெரிக்க அரசு சுதந்திரமான சில நிறுவனங்களுடன் சேர்ந்து செயல்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த செயல்பாடு என்பது குறிப்பிட்ட பத்திரிகையின் கருத்து சார்ந்த முடிவுகள் மற்றும் அதன் அமைப்பு சார்ந்த முடிவுகளில் தலையிடும்படியாக இருக்காது என்றும் அமெரிக்கா விளக்கமளித்துள்ளது. பொருளாதாரத்தில் பின்தங்கியோருக்கான இடஒதுக்கீட்டை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது தவறு என்று உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி திரு RF நாரிமன் கடுமையாக விமர்சித்துள்ளார். இடபிள்யூஎஸ் எனப்படும் பொருளாதார அடிப்படையில் பின்தங்கியவர்களுக்கான இடஒதுக்கீடு வழங்க வகை செய்யும் விதமாக கடந்த 2019ஆம் ஆண்டு அரசமைப்பு சட்டத்தில் 103வது திருத்தம் செய்து நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. இதை எதிர்த்து தொடரப்பட்ட மனுக்களை விசாரித்த உச்சநீதிமன்றம் இடபிள்யூஎஸ் சட்ட திருத்தம் செல்லும் என்று தீர்ப்பு வழங்கியது. 5 நீதிபதிகள் கொண்ட உச்சநீதிமன்ற அமர்வில் 3 நீதிபதிகள் இந்த சட்டம் செல்லும் என்றும் 2 நீதிபதிகள் மாறுபட்ட தீர்ப்பையும் வழங்கினர். இடபிள்யூஎஸ் சட்ட திருத்தத்தின்படி இடஒதுக்கீடு பெறாத முன்னேறிய சாதிகளில் ஆண்டுக்கு 8 லட்சத்திற்கும் குறைவான வருமானம் கொண்டவர்கள் அல்லது 5 ஏக்கருக்கும் குறைவான விவசாய நிலம் உள்ளவர்களுக்கு கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளில் இடஒதுக்கீடு கிடைக்கும். கடும் விமர்சனங்களை எழுப்பிய இடபிள்யூஎஸ் சட்ட திருத்தம் குறித்து தொடர்ந்து விவாதங்கள் நடைபெற்று வரும் நிலையில் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு தவறானது என முன்னாள் நீதிபதி திரு RF நாரிமன் விமர்சித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற முன்னாள் நீதிபதி VR கிருஷ்ணய்யர் நினைவு கருத்தரங்கில் உரையாற்றிய அவர், பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிரிவினருக்கான இடஒதுக்கீட்டை வழங்குவதற்காக கொண்டுவரப்பட்ட இடபிள்யூஎஸ் சட்ட திருத்தத்தில் பட்டியலின சாதியினரும் பழங்குடியினரும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரும் புறக்கணிக்கப்பட்டிருப்பதாக கூறினார். அவ்வாறு மேற்கொள்ளப்பட்ட சட்ட திருத்தத்தை உச்சநீதிமன்றம் அப்படியே ஏற்றுக்கொண்டது அரசியல் சாசனத்தின்படியும் கொள்கை அடிப்படையிலும் தவறானதாகும் என்று திரு நாரிமன் தெரிவித்தார். சமூகத்தின் அடித்தட்டில் வாழும் மக்களுக்கும் விளிம்பு நிலையினருக்கும் மட்டுமே இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்று நீதியரசர் திரு கிருஷ்ணய்யர் கூறியதை நினைவு கூர்ந்தவர், ஆனால் இடபிள்யூஎஸ் சட்ட திருத்தம் அதற்கு நேர்மாறாக தலைகீழாக அமைந்திருப்பதாக கூறினார். நலிவடைந்த பட்டியலின மற்றும் பழங்குடியின மக்களுக்கும் இடபிள்யூஎஸ் சட்டத்தில் இடமளிக்கப்பட வேண்டும் என்று அதே அமர்வில் மாறுபட்ட தீர்ப்பளித்த அப்போதைய தலைமை நீதிபதி திரு UU லலித், நீதிபதி திரு ரவீந்திர பட் ஆகியோர் கூறியிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். முன்னேறிய சாதிகளில் பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிரிவினருக்கு இடஒதுக்கீடு வழங்கும் இடபிள்யூஎஸ் சட்டம் மூலம் பிற்படுத்தப்பட்ட பிரிவை சேர்ந்தவர்களுக்கு கிடைக்க வேண்டிய இடஒதுக்கீட்டின் அளவு குறைந்திருப்பதாகவும் திரு நாரிமன் புகார் தெரிவித்தார். புயலால் ஏற்பட்ட பெருவெள்ளம் காரணமாக சேதமடைந்த பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க தமிழ்நாட்டுக்கு கூடுதல் நிதி வழங்க வேண்டும் என்று மத்திய குழுவிடம் விவசாயிகள் வலியுறுத்தினர். புயல் மற்றும் கனமழையால் கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டது. இடைக்கால நிவாரணமாக 2000 கோடி ரூபாயை விடுவிக்க வேண்டும் என பிரதமருக்கு கடிதம் எழுதிய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் புயல் சேதங்களை ஆய்வு செய்ய மத்திய குழுவை அனுப்புமாறு கோரியிருந்தார். இதையடுத்து தமிழ்நாடு வந்த மத்திய குழுவினர் நேற்று முன்தினம் தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சரை சந்தித்து பேசினர்.
அதனைத் தொடர்ந்து மத்திய உள்துறை இணை இயக்குநர் திரு ராஜேஷ் குப்தா தலைமையில் வேளாண் துறை இயக்குநர் திரு பொன்னுசாமி, நிதித்துறை இயக்குநர் திரு சோனாமணி ஹாபம் உள்ளிட்ட 7 பேர் கொண்ட மத்திய குழு விழுப்புரம் மாவட்டத்தில் நேற்று ஆய்வு செய்தது. பயிர்கள் பாதித்த பகுதிகளை பார்வையிட்ட மத்திய குழுவினர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விளைநிலங்களில் இறங்கி பயிர்களை ஆய்வு செய்ததுடன் சேத விவரங்கள் குறித்து பொது மக்களிடமும் கேட்டறிந்தனர். வடமருதூர் பகுதியில் ஆய்வு நடத்திய மத்திய குழுவினரிடம் தங்களது பகுதியில் பெருமளவு விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் கூறினர். அரகண்டநல்லூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் சுமார் 11 கோடி ரூபாய் மதிப்பிலான தானியங்கள் சேதமடைந்ததாக கூறப்படுகிறது. அங்கு ஆய்வு முடித்துவிட்டு மணம்பூண்டி, தேவனூர், திருவெண்ணைநல்லூர், ஏமாப்பூர், மாம்பழப்பட்டு, முகையூர் பகுதியில் ஆய்வு செய்தனர். அப்போது தமிழ்நாட்டுக்கு அதிக நிவாரண நிதி பெற்றுத்தர வேண்டுமென மத்திய குழுவினரிடம் விவசாயிகள் கோரிக்கை வைத்தனர். நிதியை கூடுதலாக மாநில அரசு கொடுங்க, இவங்க நிதி பத்தாதுன்னு சொல்றாங்க, அதனால கூடுதலாக கொடுங்க, நீங்க கொடுத்தாதான் எங்களுக்கு அவங்க உதவி சொல்லி நாங்கள் அதை சொல்லணும். எங்களோட பாதிக்கப்பட்ட பகுதியை அவங்களுக்கு நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணோம். அவங்க கூடுதலாக சேர்த்து நாங்கள் போயிட்டு சொல்றோம், உங்களுக்கு நிதி ஒதுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க. விழுப்புரம் மாவட்டத்தில் சுமார் 1200 கோடி ரூபாய் அளவுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாக மத்திய குழு கணக்கீடு செய்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. விழுப்புரம் மாவட்டத்தில் ஆய்வை முடித்து நெய்வேலி சென்ற மத்திய குழுவினர் இன்று கடலூர் மாவட்டம் மற்றும் புதுச்சேரியில் ஆய்வு மேற்கொள்கின்றனர். மழை வெள்ளம் பாதித்த பகுதிகளை பார்வையிட்டு கள ஆய்வு மேற்கொண்ட பிறகு டெல்லி செல்லும் மத்திய குழுவினர் மத்திய அரசிடம் அறிக்கை தாக்கல் அளிக்க உள்ளனர். மத்திய பிரதேசம் குவாலியரைச் சேர்ந்த பள்ளி மாணவர் ஒருவர் மனிதர்கள் பயணிக்கக்கூடிய ட்ரோனை உருவாக்கி சாதனை படைத்துள்ளார். கண்காணிப்பு, விளைநிலங்களில் பூச்சி மருந்து தெளிப்பது, பொருட்களை விநியோகிப்பது மட்டுமின்றி போரில் தாக்குதல் நடத்தவும் ட்ரோன்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இந்நிலையில் மத்திய பிரதேச மாநிலம் குவாலியரைச் சேர்ந்த 12ஆம் வகுப்பு மாணவர் வேதன்ஷ் திரிவேதி மனிதர்கள் அமர்ந்து பறக்கக்கூடிய ட்ரோனை உருவாக்கி சாதனை படைத்துள்ளார். சீனாவில் பல்வேறு பணிகளுக்கு ட்ரோன்கள் பயன்படுத்தப்படுவதை அறிந்து இந்த முயற்சியில் ஈடுபட்டதாக கூறிய மாணவர் 3 மாதங்களில் 3.5 லட்சம் ரூபாய் செலவில் இந்த ட்ரோனை உருவாக்கியதாக தெரிவித்தார். 45 குதிரை திறன் கொண்ட இந்த ட்ரோனில் 80 கிலோ வரை எடையுள்ள மனிதர்கள் பயணிக்க முடியும் என்றும் 60 கிலோமீட்டர் வேகத்தில் இது பறக்கும் என்றும் அந்த மாணவர் கூறினார். அவரது சாதனைக்கு இஸ்ரோ தலைவர் திரு சோம்நாத், மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா உள்ளிட்டோர் பாராட்டு தெரிவித்துள்ளனர். மக்களின் மகிழ்ச்சியே திராவிட மாடல் அரசின் அடையாளம் என்று துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். வேலூரில் நடைபெற்ற விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் விழாவில் வேலூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, நீலகிரி மாவட்ட வீரர்களுக்கு கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட்களையும் 4800 பயனாளிகளுக்கு 131 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளையும் அவர் வழங்கினார். அப்போது பேசிய திரு உதயநிதி, திமுக அரசு பதவியேற்ற பிறகு சர்வதேச போட்டிகளை சிறப்பாக நடத்தியதன் மூலம் விளையாட்டின் தலைநகராக தமிழ்நாடு உருவாகி கொண்டிருப்பதாக தெரிவித்தார். தமிழ்நாடு அரசின் முயற்சிக்கு பல்வேறு திசைகளில் இருந்தும் பாராட்டுகள் வந்த வண்ணம் உள்ளதாக குறிப்பிட்ட அவர், கலைஞர் கிட் வைத்து பயிற்சி எடுக்கும் கிராமப்புற பிள்ளைகள் சர்வதேச போட்டிகள் வரை நுழையப் போகிறார்கள் என்றார். மக்கள் நலனை பார்த்து செய்யும் திராவிட மாடல் அரசை முதலமைச்சர் நடத்தி வருவதாக திரு உதயநிதி கூறினார். பட்டா, வீட்டிற்கான ஆணை, கல்வி உதவித்தொகை, ஸ்போர்ட்ஸ் கிட், தொழில் தொடங்க மானியம்னு யார் யாருக்கு என்னென்ன தேவையோ அதை பார்த்து செஞ்சிட்டு இருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். இன்னைக்கு இந்த ஆட்சியின் அடையாளமா உங்களுடைய மகிழ்ச்சியை நாங்க பார்க்கின்றோம். சமூகத்தில், பொருளாதாரத்தில், அரசியல் பங்கெடுப்பில் பெண்களை வலிமைப்படுத்துவதால் தான் திராவிட மாடல் அரசின் பக்கம் அவர்கள் அனைவரும் இருப்பதாக குறிப்பிட்ட துணை முதலமைச்சர், பெண்களை மென்மேலும் இந்த அரசு உயர்த்தும் என்று உறுதியளித்தார். இனி வருவது செய்தி துளிகள். ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுத்துக் கொண்டிருக்கும் இயக்கம் திமுக என மக்களவை உறுப்பினர் திருமதி கனிமொழி தெரிவித்துள்ளார். திருச்செந்தூரில் நடைபெற்ற திமுக ஆதி திராவிட நலக்குழுவின் தென்மண்டல ஆய்வுக் கூட்டத்தில் கட்சியின் முன்னோடிகள் 100 பேருக்கு பொற்கிழிகளை அவர் வழங்கினார். அப்போது பேசிய திருமதி கனிமொழி, திண்ணை பிரச்சாரங்கள், தெருமுனை பிரச்சாரங்கள் செய்து வீடு வீடாக சென்று திமுகவின் சாதனைகளை எடுத்துரைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஒவ்வொரு இளம்பெண்ணாக, இளைஞனாக அந்த சமூகத்தை சேர்ந்த அத்தனை பேரிடமும் கொண்டு சென்று சேர்க்க வேண்டியது நம்முடைய கடமை.
திருவண்ணாமலை தீபமலையில் மண் சரிவு ஏற்பட்டு 7 பேர் உயிரிழந்த நிலையில் வெளிநாட்டினர் சிலர் அத்துமீறி மலையில் ஏறியதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆபத்தை உணராமல் மலை மீது வெளிநாட்டினர் ஏறி செல்வதை தடுக்க வேண்டுமென வனத்துறைக்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஹைதராபாத்தில் ஆம்புலன்ஸை திருடிக் கொண்டு 100 கிலோமீட்டர் தூரம் ஓடிச் சென்றவரை காவல்துறையினர் துரத்தி பிடித்தனர். ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் மருத்துவமனைக்குள் சென்று திரும்பிய 2 நிமிடங்களுக்குள் ஒரு மர்ம நபர் அதன் சைரனை ஒலித்தபடி வேகமாக ஓட்டிச் சென்றார். வழியில் ஆங்காங்கே காவல்துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்டு ஆம்புலன்ஸை அவர்கள் பின்தொடர்ந்தனர். சிட்டியாலாவில் மறிக்க முயன்ற உதவி ஆய்வாளரை ஆம்புலன்ஸ் இடித்து தள்ளியது. சூர்யாபேட்டை மாவட்டத்தில் ஆற்றுப்பாலத்தில் லாரிகளை நிறுத்தி தடுத்ததால் ஆம்புலன்ஸ் ஒரு கல்வெட்டில் மோதி நின்றது. மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ஒருவர் கம்மம் செல்வதற்காக ஆம்புலன்ஸை ஓட்டிச் சென்றதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது. அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவராக இருக்கலாம் என்று காவல்துறையினர் தெரிவித்தனர். பெஞ்சல் புயலின் போது சென்னை மணலியில் சூறைக்காற்றால் வேருடன் சாய்ந்த 100 ஆண்டுகள் பழமையான ஆலமரம் மீண்டும் நடப்பட்டது. சின்னசேக்காடு பகுதியில் சாய்ந்து விழுந்த அந்த 50 அடி உயர மரத்திற்கு உயிர் கொடுக்க மாநகராட்சி திட்டமிட்டது. ஜேசிபி இயந்திரம் மூலம் பெரிய பள்ளம் தோண்டி கிரேன்கள் மூலம் மரத்தை தூக்கி நிறுத்தி நடப்பட்டது. மாற்று நடவு முறையில் ஏற்கனவே நடப்பட்ட மரங்கள் போல இந்த மரமும் வளரும் என்று அதிகாரிகள் நம்பிக்கை தெரிவித்தனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் தேசிய நெடுஞ்சாலையில் திடீரென யானை எதிரே வந்தபோது வாகன ஓட்டுநர் வாகனத்தை பின்னோக்கி இயக்கி தப்பினார். கூடலூர் மைசூர் சாலையில் நடந்த இந்த சம்பவம் குறித்து கண்காணிப்பு கேமரா காட்சி வலைதளங்களில் பரவி வருகிறது. சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக ஏற்காட்டிலிருந்து சென்னை மற்றும் மதுரைக்கு நேரடி பேருந்து சேவை தொடங்கியுள்ளது. சேலம் கோட்ட அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் பல்வேறு வழித்தடங்களில் BS6 வகை புதிய பேருந்துகள் நேற்று முதல் இயக்கப்படுகின்றன. சேலம் புதிய பேருந்து நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேந்திரன் இந்த பேருந்து சேவைகளை தொடங்கி வைத்தார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே 100க்கும் மேற்பட்ட வாழை மரங்களை வெட்டி வீசிய கும்பல் மீது நடவடிக்கை எடுக்க கோரி காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. 75 சென்ட் நிலம் தொடர்பாக வெள்ளக்குட்டை நன்னேரி பகுதியைச் சேர்ந்த சாந்தகுமார் சேகர் இடையே தகராறு இருந்து வரும் நிலையில் சாந்தகுமாரின் நிலத்தில் பயிரிடப்பட்டிருந்த வாழை மரங்களை சேகர் மற்றும் அவரது உறவினர்கள் வெட்டி சாய்த்ததாக புகாரில் கூறப்பட்டுள்ளது. கோவில்பட்டி அருகே மக்காச்சோள பயிர்களை சேதப்படுத்தும் காட்டுப் பன்றிகளை கட்டுப்படுத்த வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விளாத்திக்குளம், கயத்தாறு, எட்டயபுரம் பகுதிகளில் மானாவாரி பயிர்களான மக்காச்சோளம், உளுந்து உள்ளிட்டவை சாகுபடி செய்யப்படுகின்றன. தற்போது மக்காச்சோள செடிகள் நன்கு வளர்ந்து கதிர் வந்துள்ள நிலையில் காட்டுப் பன்றிகள் பயிர்களை சேதப்படுத்தியுள்ளன. எழுந்து ஊருக்குள்ளே வரைக்கும் படுக்கவே மாட்டேங்க, பண்ணி தூங்கவே மாட்டேங்க. எந்த நேரம் முடிக்கிறது தான் தெரியும். நாங்கள் ஒரு 3 பேர் தூங்குதே கிடையாது. நைட்டு ஒரு ரேடியோலாம் வச்சாலும் ரேடியோக்கெல்லாம் அது என்னென்ன கேட்கல, பயப்படவே இல்லை. தேனி மாவட்டம் தேக்கம்பட்டியில் உள்ள தனியார் கல் குவாரியிலிருந்து வெளியேறும் தூசிகளால் விவசாய நிலங்களில் விளைச்சல் பாதிக்கப்படுவதாக கூறி குவாரிக்கு செல்லும் பாதைகளில் கற்களை வைத்து விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சமாதானப்படுத்த வந்த போலீசாருடன் அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பதற்றம் ஏற்பட்டது. தமிழ்நாட்டில் நாளை மறுநாள் முதல் 4 நாட்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் மதுரை மாவட்டம் மேலூர், வெள்ளலூர், எட்டிமங்கலம், தும்பைப்பட்டி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை வெளுத்து வாங்கியது. சாலைகளில் பெருக்கெடுத்த மழைநீரால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். இந்நிலையில் தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் இந்திய பெருங்கடல் பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக நேற்று புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வலுவடைந்து 11ஆம் தேதி இலங்கை மற்றும் தமிழ்நாட்டின் கடற்கரை பகுதியை நோக்கி நகரலாம் என கணிக்கப்பட்டுள்ளது. இதேபோல அரபிக்கடலின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியால் 10ஆம் தேதி மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் ஆகிய 6 மாவட்டங்களிலும் 11ஆம் தேதி காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், தஞ்சை, புதுக்கோட்டை, அரியலூர், பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. 12ஆம் தேதி காஞ்சிபுரம் உள்ளிட்ட 9 மாவட்டங்களிலும் 13ஆம் தேதி 15 மாவட்டங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். இந்தியாவுக்கும் பிரதமர் மோடிக்கும் எதிராக சதி செய்பவர்களுக்கு நிதி உதவி அளிப்பதாக பாஜக கூறிய குற்றச்சாட்டை அமெரிக்கா மறுத்துள்ளது. பொருளாதாரத்தில் பின்தங்கியோருக்கான இடஒதுக்கீட்டை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது தவறு என்று முன்னாள் நீதிபதி நாரிமன் கடுமையாக விமர்சித்துள்ளார். மழை வெள்ள நிவாரணத்துக்கு தமிழ்நாட்டுக்கு கூடுதல் நிதி வழங்க வேண்டும் என்று ஆய்வு செய்ய வந்த மத்திய குழுவிடம் விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர்.
இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்தீர்கள். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.